இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டைச் சேர்ந்த திவ்யாவுக்கும் டெல்லியில் வசிக்கும் சிவம்குமாருக்கும் ஆன்லைன் மெட்ரிமனி மூலமாக அண்மையில் பெற்றோர்களால் திருமணம் செய்து வைக்கப்பட்டது. விருந்தோம்பல் மேலாண்மை படித்த சிவம் திருமணத்திற்கு பிறகு தன் மனைவியுடன் துபாய்க்கு தேனிலவு செல்ல திட்டமிட்டிருந்தார். ஆனால் அவர் தன் மனைவியுடன் தன் பெற்றோர், சகோதரி மற்றும் சகோதரரையும் அதே பயணத்துக்கு அழைத்துச் சென்றிருந்தார். தன் கணவருடன் தனிமையில் நேரம் செலவிட நினைத்த திவ்யாவுக்கு இது பிடிக்கவில்லை. தேனிலவு என்பது தம்பதியினரின் தனிப்பட்ட விஷயம் என்றும், குடும்ப உறுப்பினர்களுடன் செல்வது பயணத்தின் நோக்கத்தையே கெடுத்திடும் என்றும் அவர் கூறினார். ஆனால் தன் குடும்பத்தினரை மகிழ்விப்பதற்காகவே அவர்களை அழைத்து வந்ததாகவும், அதில் எந்த தவறும் இல்லை என்று கணவர் வாதிட்டார். இதனால் இருவருக்கும் இடையில் பிணக்கு ஏற்பட்டு விவாகரத்து முடிவு வரை சென்றது. இருவருக்கும் மீரட் போலீஸ் லைசன்ஸ் குடும்ப ஆலோசனை மையத்தில் 3 சுற்று ஆலோசனை அமர்வு நடந்தது. ஆனால் இருவரும் சமாதானமாவதாக இல்லை. 4ஆம் சுற்று விரைவில் நடைபெற உள்ளது. இந்த சம்பவம் இணையத்தில் விவாத பொருளாக மாறி இளைஞர்கள் மத்தியில் தனியுரிமை மற்றும் குடும்ப நலன் குறித்த விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது.